உங்க தங்கச்சி சுமித்ராவுக்கு கிறிஸ்தவ வழக்கத்தின்படி ஞானஸ்தானம் கொடுக்க நீங்க சம்மதிக்கிறீங்களா? சம்மதிக்கிறீங்க. எந்த தடையுமே இல்ல. தங்கையினுடைய வற்புறுத்தலும் கட்டாயத்தினால நீங்க பண்றீங்களா? இல்ல மனசார நீங்க தங்கச்சி ஞானஸ்தானம் எடுத்து நல்லபடியா கர்த்தருக்குள்ள வாழணும்னு நினைக்கிறீங்களா? குட், எக்ஸலன்ட். சுமித்ரா, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சொந்த மகளா இன்று முதல் வாழ உங்களை சம்மதிக்கிறீங்களா? ரைட். அதே போல பரிசுத்த ஓய்வு நாள், ஒவ்வொரு சபை கூடுதலும் ஓய்வு நாளையும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாளையும் சபை கூடுதலையும் சபை மூலமா நடக்கிற காரியங்களில நீங்கள் ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்வீர்களா? கலந்து கொள்வேன். சரி, நீங்க உயிருள்ள நாளெல்லாம் ஏசப்பாவுக்கு சொந்த மகளா வாழ்வீர்களா? சத்தமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுமித்ராவுக்கு இன்றைக்கு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக இன்றைக்கு இந்த மகளுக்கு சுமித்ரா என்கிற மகளை சேரன் என்று சொன்னால் செழிப்பு, செழிப்பாய் இந்த மகளுடைய வாழ்க்கையில பூத்து குலுங்க காய்த்து கனிதர இந்த பூமியில வாழ, இந்த பூமி வாழ்ந்து கர்த்தருக்குள் கனி கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற நித்தியத்துக்கு ஏற்ற மகளை வாழ இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன். செழிப்பு என்கிற அர்த்தம், அதாவது ஷாரன் என்கிற வார்த்தைக்கு செழிப்பு. இதோ பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. பரலோக பிதாவே, இந்த வேலைக்கா நன்றி. இதோ இந்த தண்ணீர்ல இன்றைக்கு சுமித்ரா என்கிற மகளுக்கு சேரன் என்று பெயர் சொல்லி பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக சேரன் செழிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மகளை செழிப்பை காண ஊத்து குலுங்க காய்த்து கனிதர ஆசீர்வதிக்கிறோம். இந்த தண்ணீர் உம்முடைய ரத்தம், உம்முடைய வார்த்தை, இதில் அநேக பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க அநேக ஜாதி ஜனங்களை வந்து அவங்க பாவத்தை கழுவ கர்த்தர் கிருபைத்தார். இன்றைக்கு இந்த மகள் சுமித்ரா என்கிற இந்த ஷேரன் செழிப்பை பரலோக ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதி வைத்திருக்காய். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.